வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான மற்றும் ஒரு அருமையான பதிவு. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவும் கூட. முருகனின் வியர்வையும் பின்னர் பெருகிய கருணையும். சிக்கலுக்கு வேல்வாங்க செந்தூரில் திருச்செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கலில் சிங்காரவேலர் திருக்கோவிலில் வேல் வாங்கும் விழாவும் திருச்செந்தூர் சூரசம்ஹார விழாவும் புகழ்பெற்றவை என்பது இதன் பொருள். சிக்கல் சிங்காரவேலர் தாயிடம் வேல் வாங்கும் பொழுது அவருடைய திருமுகத்தில் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை இன்று நீங்கள் சிக்கல் சென்றாலும் பார்க்கலாம். மனிதர்களுக்கு தானே வியர்வை அரும்பும், கடவுளுக்கும் வியர்க்குமா என்ன என்று நீங்கள் கேட்கலாம். குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக முருகன் எளிதில் சூரசம்ஹாரம் செய்துவிட்டான். அசுரர்களை அழிக்க அவன் மிகவும் பிராயத்தனப்படவில்லை. சுலபமாகவே அது நிறைவேறியது. சிக்கலில் வியர்வை அரும்புவதன் ரகசியம் இதுதான். மனிதர்கள் தங்கள் முகத்தில் வழியும் வியர்வையை எப்படி அனாயசமாக துடைத்து கொள்கிறார்களோ அதே போன்று அசுரர் கூட்டத்தையும் குழந்தை வேலன் அனாயசமாக துடைத்தெறிந்தான். சூரபன்மன் சாதாரண அசுரன் கிடையாது. அவனது வலிமையையும் கொடுங்கோன்மையையும் கந்த புராணத்தை முழுமையாக படித்தால் தெரிந்து கொள்ளலாம். என் அடியவர்கள் தீய சக்திகளை கண்டு ஒருபொழுதும் அஞ்ச வேண்டியதில்லை. அத்தீய சக்திகளை அழித்தல் என்பது எமக்கு வியர்வையை துடைத்தெறிதல் போல மிக மிக எளிதான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இதே போன்று திருச்செந்தூர் முருகனுக்கும் வியர்வை அரும்புவதும் உண்டு. திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும். சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுதாக தடவி பூசி மூடிவிடுவர். மாலை சந்தனம் வழிக்கும் பொழுது நிறைய தண்ணீர் இருக்கும். சந்தனம் சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடும். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சி இது. சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவேல் திருச்செந்தூரில் உள்ள வசந்த் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறான். அப்பொழுது 1803ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு என்பவர் திருச்செந்தூர் வந்திருந்தார். முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார். இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடக உபசாரம் எனப்படும் 16 வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று. சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்ட லூசிங்டன் அங்கிருந்து பக்தர்களிடம், உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ, விசிறியை வைத்து விசிறுகிறீர்கள் என்று கேலி செய்தார். அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. துணிவை வரவழைத்து கொண்டு, ஆம், எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார். முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பி இருந்ததை கண்டு வியந்தார் லூசிங்டன். வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மனைவியின் வடிவில், ஆம், அவர் மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்தார். சூளை நோய் என்பார்கள். இந்நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்குவதை போல் வயிறு வலிக்கும். முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டார். உடனே என்ன செய்வது என்று தெரியவில்லை. தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி, என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தணியும் என்று கேட்டார். அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடி சென்று, முருகப்பெருமானே, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று. அவள் படும் துயரைக் கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை. உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக்கொள்ள, எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்ம முருகப்பெருமானின் தருப்பெருங்கருணையினால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வலி அதிசயிக்கத்தக்க வகையில் உடனடியாக நீங்கியது. முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வியந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கை கொடுத்தார். அவற்றில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரை பொறித்துள்ளார். அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது. அதில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரை இப்போதும் நீங்கள் காணலாம். நன்றி.